அதாவது உன் ஜாதக ரீதியா வந்து போனா நிம்மதி இல்ல. சரிங்க. 1.5 வருஷமா ஆட்டி படைக்கு உன்ன. சரி. விபத்துல கால் உடைஞ்சு போச்சு. ஆமாங்க. பிளேட் வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஆமா, சொந்தமா டெப்போ போட்டு நஷ்டம். வாங்கின கட்ட கூட வட்டிக்கு நாங்க நட்டு போட்டோம்ல. ஆமாங்க ஆமாங்க. ஆமா, மீண்டும் டெப்போ போடணும்னு நினைக்கிறீங்க. மறுபடியும் போடலான்றத ஒரு ஐடியா இருக்கிறோமுங்க. ஆமா, கையில பணம் போடுறது இல்ல. ஆமாங்க. ஒரு மகன் வந்து காலேஜ் படிக்கிறான். ஆமாங்க. ஒரு மகன் கிளீனா இருக்கான் ஜேசிபில. ஆமாங்க. நீ பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு படக்கூடாது. கண்டிப்பாங்க, வரக்கூடாதுங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஆமாங்க. எடுக்கின்ற கையில தடை. ஆமாங்கண்ணா. ஒரு பிரச்சனை போல ஒரு பிரச்சனை வருது. சரி. சொந்த பத்தினா மதிக்கல. ஆமாங்க. ஒருத்தருமே மதிக்கிறது இல்லையாச்சுங்க. அனாத மாதிரி இருக்கிறீங்க. ஆமாங்க. அவங்க எல்லாம் நீ வாழ்ந்து காட்டுமா இல்லையா? ஆமாங்க, வாழ்ந்து காட்டணுமாச்சுங்க. வேற கபடி கேளுங்க. வேற நீ அவ்வளவுதானா? நம்ம எதிர்காலத்துல நல்லா இருந்தா சரிங்க. நம்ம எல்லாத்தையும் சரி பண்றது போதுமா? சரி, ஓகேங்கண்ணா. அதாவது விதி விதின்னு சொல்லிட்டு காத்து நேரத்தை வீணா கழிக்காதீங்க. சரிங்கண்ணா. எந்த பிரச்சனையும் தீராது. சரி. எங்க நம்ம ஜோசியரை பார்த்து பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில முன்னுக்குவாங்க. சரிங்கண்ணா. இனி எதிர்கால சிறப்படை நம்ம படிச்சது போதுமா? ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம், வச்சிருக்கேன். சரி. சரி.